ஒரு 6 பேர் சென்னையிலேருந்து கிளம்பிட்டு வந்தோங்க. அம்மாவுக்கு சாமி கும்பிட்லான்ட்டு வந்தோம். ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தோம். வந்த இடத்துல நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கடற்கரையில் வந்து குளிச்சுட்டு வெளியில் வந்தோம். வந்தப்போ அந்த கீரை கட்டு கொடுக்கணும். நாங்கள் கீரை கொடுத்துட்டு நாங்கள் மேலே ஏறி வரும்போது பின்னாடி இருந்த ஒரு வெள்ளை கலர் மாடு, அந்த ஒரு வெள்ளை கலர் மாடு தான் ஃபோர்ஸாக ஓடியாந்து ஒரு முட்டு தள்ளிடுச்சு. அவர் முட்டினது இல்லாமல் என்னையும் முட்டை வந்தது. அவர் பேலன்ஸ் நான் பிடிக்கும்போது அவர் பேலன்ஸ் இழந்து கீழே விழுந்துட்டாரு. என்னையும் முட்டை வந்து நான் கொஞ்சம் விலகி போயிட்டு அவர் பேலன்ஸ் பிடிச்சிட்டு இருக்கேன். அவரால் எந்திரிக்க முடியல. அந்த மாடு விலகி போயிடுச்சு. அது நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும், அங்கே இருக்கவங்க சொன்ன வரைக்கும், இன்னைக்கு எங்களோட சேர்த்து ஒரு 3 பேருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் அந்த ஆட்களுடைய பெயர்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சென்னையிலேருந்து வந்ததுனால அது அங்கே சொல்லிக்கிட்டாங்க. அது எங்கள் காதலையும் நாங்கள் கேட்டோம். அவ்வளோதான். இப்போ அவருக்கு வந்து இடுப்பு ரைட் ஹேண்ட் சைடு இடுப்பு கீழே வந்து ஃப்ராக்சர் 3 ஃப்ராக்சர் இருக்குன்னு சொல்லி எலும்பை முறிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே அவர் வந்து லிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சார். அது இப்போ நாங்கள் இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து நாங்கள் அவர் சென்னைக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு எப்படியும் ஒரு 50,000 ஆம்புலன்ஸுக்கு ஆகும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது எந்த அளவில் நாங்கள் திடீர்னு வெளியூருக்கு வந்தவங்க அவ்வளோ ஃபைனான்ஸெல்லாம் நாங்கள் கொண்டு வரல, செய்யலை. எந்த அளவில் எங்களுக்கு ராமேஸ்வரம் கவர்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா என்னன்ட்டு எங்களுக்கு தெரியல. அது எப்படின்னு அவங்கள சீக்கிரம் அதை நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சென்னைக்கு அழைச்சிட்டு போக சொல்லி டாக்டர் இங்கே சொல்லியிருக்காங்க, ராமேஸ்வரம் கவர்மெண்ட் டாக்டர். பட் ராமேஸ்வரம் ஜிஹெச்எல்லாம் நல்லபடியாக நமக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க, நல்லபடியாக பார்த்தாங்க. அங்கே மாடு இருக்கும், ஒரு 7-8 மாடு கிட்ட இருக்கும். 7-8 நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் 7-8 மாடு கிட்ட இருக்கும். எப்படியோ ஒரு 8 மாடுக்கு மேலே தான் இருக்கும். அதில் இந்த காளை மாடுங்க தான் அங்கே இருந்தது. இந்த பசு மாடெல்லாம் ஒன்றும் பண்ணலை. காளை மாடு கணக்காக தான் இருந்தது. அது பார்க்கறதுக்கு அந்த வெள்ளை கலர் மாடு தான். அது ரொம்ப ஃபோர்ஸாக ஓடியாந்து ஒரு தள்ளிச்சு. என்ன கோரிக்கை? நாங்கள் என்ன கோரிக்கை, நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் சார். நாங்கள் என்ன கோரிக்கையை எதிர்பார்க்கறது, எங்களுக்கு ஏதாவது இங்கேருந்து போகிற டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஏதாவது கொடுத்தா கூட எங்களுக்கு நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை சார். சார் அந்த மாடு அப்புறப்படுத்துறதுக்கு அது கவர்மெண்ட் பார்த்து நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு மேலே இனி யாருக்கும் இந்த மாதிரி சம்பவம் அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு, ஏன்னா கோயிலுக்கு எல்லாம் புண்ணிய ஸ்தலம் தேடி வரோம். அந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதுனாக்கா நாங்கள் எதை நினைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்குது. அதனால என் பேர் ஜெகதீசன், அவருடைய 2வது சன்னு.